புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் வட்டக்கட்சியில் இருக்கக்கூடிய கல்மடு என்ற இடத்துல நிற்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் போராளிகள், அதாவது மூத்த போராளிகளை இந்த கல்மடு மக்கள் அவசரமாக சந்திக்கிற கூப்பிட்டுருக்கணும். அவை இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை, என்ன விஷயம்ன்றது தெரியல. இன்றைக்கு இந்த அவசரமாக இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறதுக்கான காரணம் என்ன விடயம் இங்கே பேசப்படுதுன்ற விஷயங்களை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக சேர்மண்டு குடிக்கணும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். இந்த முன்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காகவும் படிப்பு சம்பந்தமாக பொருட்களை வழங்குவதற்காகவுமே இங்கு வருகின்றிருக்கின்ற எமது புனிதபூமி மக்கள் கட்சி ஊடாக வழங்குவதற்கு இங்கு பொருட்கள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. இங்கு பல மரங்களும் நடுகை செய்து அதனையும் இன்று தினம் இங்கே முன்பள்ளிக்கு கையளிச்சிருக்கின்றோம். அந்த வகையிலே புனிதபூமி மக்கள் கட்சியினுடைய நோக்கம் இந்த முன்பள்ளிகள் சிறார்களுடைய கல்வியை அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவது, அதைப்போல் விளையாட்டுகள் போன்ற வகையிலே எமது செயற்பாடுகள் இந்த வட்டக்கட்சி பகுதியில் மட்டுமில்லை சகல இடங்களில் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே கஜந்தா முன்பள்ளி சம்புக்குளம் கஜந்தா முன்பள்ளி கல்மடு நகர் வட்டக்கட்சி பகுதியிலே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு நாங்கள் உங்கள் முன்னிலையில் வந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் தான் எங்களை வளர்த்தனீர்கள், பாதுகாத்த ஜெயின்சன்னு இந்த கிராமத்துக்குள்ளேயே இந்திய நாமி காலத்தில் நின்று செயல்பட்டவர். அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களோட கட்சி ரீதியாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த மணல செல்வங்கள்ட உபகரணங்களையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்கி நாங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களோட கட்சியால் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த கட்சியை நீங்கள் கட்டாயமாக கொண்டு செல்ல வேணும் எல்லாருக்கும். இதுதான் எங்களோட நோக்கம். நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ காலமும் போராட்டம் நினைத்து இன்றைக்கு எங்களோட புத்திஜீவிகள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆரண்டு சொல்லல 30 வருஷமாக எங்களை வச்சு பவுடக்காயாக நான் சொல்ல மாட்டேன். ஆரண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கிக் கொள்ளும். எங்களை வச்சு காரணத்தி நாங்கள் உண்மையிலேயே நம்பித்தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் அற்று போகிற நிலைகளை இப்போ திருப்ப மாநசபைக்கு புல்லுருவியல் முளைச்சி நானும் நீ கொண்டு அங்கே வந்துருக்கிறோம். அதுவும் இனி எல்லாம் உங்களால் தோற்கடிக்கப்படும் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்குறோம். அது கட்டாயம் நிறைவேறும், நடக்கும். அவர்களை தூக்கி எறிகிற காலம் ஒன்று வந்துட்டுது. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆரண்டு உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த நாங்கள் உலகாலம் அவர்களை தேர்ந்தெடுத்துனாங்க. ஆனால் எங்களுக்கு அவர்களால் எந்த பிரயோசனமும் இல்லை, உங்களுக்கும் எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படியான ஒரு காலத்தில் தான் நாங்கள் எங்களோட புனித பூமி மக்கள் கட்சியை எங்களோட ஜேம்சன்னே கதைச்சு ஆலோசனை செய்து போராளிகள் அதாவது முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு வழங்கணும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்திய இராணுவம் இருந்த காலப்பகுதியில் ஜேம்சன்னை கூடுதலாக இந்த பகுதியில் சம்புக்குளத்தில் தான் தன்னுடைய செயற்பாடுகளை செயற்பட்டு வந்தவர். இந்திய இராணுவம் இருக்கும் பொழுதெல்லாம் இங்கே பாதுகாத்தது இந்த பகுதியில் உள்ள மக்கள். அந்த வகையில் தான் இன்றும் ஜேம்சனை எதிர்பார்ப்பு என்னென்னா, நான் இந்த பகுதியில் தான் இருந்தேன், இந்த கிராமத்துக்கு ஏதோ செய்ய வேணும் என்ற நோக்கத்தோடு ஜேம்சன் அவர்கள் இந்த முன்பள்ளி பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஜேம்சன் அவர்கள் இன்றைய தினத்தில் இங்கே வருகின்றிருக்க. அம்மானன் அவர்கள் நீண்டகால போராளி. அவரும் நீண்ட காலமாக இந்த பகுதியிலே செயல்பட்டு வந்த ஒருவர். அதேபோல் மதியண்ணன் அவர்கள். அப்போ எல்லோருமே இங்கே வருகின்றிருக்கின்ற எல்லோருமே நீண்டகால போராளிகளாக இருந்து இந்த போராட்டத்தில் நீண்ட காலம் உழைத்து கடந்த காலங்களிலே எங்கள் மக்கள் மீது ஒரு எதிர்பார்த்திருந்த எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவேற்றாத, அரசியல் ரீதியாக நிறைவேற்றாத காலகட்டத்தில் தான் எமது புனிதபூமி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டு
இன்றைய நாளிலே இங்கே சந்திப்பு நடக்கின்றது. இது இங்கே மட்டுமில்லை, இந்த தாயக பூமி இங்கே வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து இடங்களிலும் இந்த சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றது. கட்சியினுடைய தலைவர் ஜேம்சன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட புனித பூமி மக்கள் கட்சியானது மக்களுக்கெல்லாம் பயணம் செய்து மக்களுக்கான தேவைகளை நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வரோம். அந்த வகையில் இளைஞர்கள் என்ற அந்த நாட்டில் இளைஞர்களுக்கு ஏற்படுற ஒரு ஒரு ஆபத்தான கட்டம் இந்த இன்றைய சூழ்நிலையில் இந்த எங்களோட நாட்டில் இந்த போதைப் பொருள் என்று சொல்லி தீவிரமாக்கின்ற வார காலகட்டம் இன்றைக்கு நடந்துன்ற வேளையில் இப்போ நாங்கள் இளைஞர்களை நாங்கள் பாதுகாத்து எடுக்கக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு கடமை இருக்குது. அதுபோல் இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் அந்த கடமை இருக்குது. அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி இந்த நல்ல முறையில் வளர்த்து நாங்கள் ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஒரு முன் உதாரணமாக கொண்டு வரணுன்ற தேவை பெற்றோர்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த இளம் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நான் உங்களை பார்த்து என்ன கேட்குறேன்டா, இளம் சமுதாயத்தினருக்கு தேவையான ஒரு தேவைப்பாடை நாங்கள் பூர்த்தி செய்வதோடு அவர்களை தீய எண்ணங்களுக்கு போக விடாமல் நாங்கள் அவர்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கான முழு முயற்சியையும் நாங்கள் எடுக்கணும். இது நாளாந்தம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறது அது பெற்றோர்கள கடமை. ஒரு நாட்டில் சிறு வயதிலேயே நாங்கள் இளம் பராயத்திலே நாங்கள் எங்களோட வளர்ந்து வர சிறு வயதிலே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லெண்ணங்களை ஊட்டி நாங்கள் நல்ல தீய எண்ணங்களை எங்களோட மனதில் வளர விடாமல் நல்லெண்ணங்களை மற்றது நல்ல சிறந்த கதைகளை அவைகளுக்கு சொல்லி நாங்கள் அந்த மண்ணில் நாங்கள் அவை ஒரு நல்ல ஒரு பயிராக வளர்க்கணும். அந்த கடமை பெற்றோராகிய உங்கள்கிட்டையும் அடுத்தது ஆசிரியர்கிட்டையும் இருக்குது. இப்போ ஆசிரியர் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போனால் உண்மையிலே ஆசிரியரை நாங்கள் இன்றைக்கு தலை வணங்கணும். என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசிரியர் எவ்வளோ கஷ்டப்படணும். அது நான் அதை வெட்டபடியாக சொல்ல வரையில் இன்றைக்கு பெரும் பாடசாலை வழியை உண்மையிலே ஆசிரியரை உண்மையிலே நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு சரி கவலையை கூட ஏற்படக்கூடிய சில விடயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த ஆசிரியர் இந்த பிள்ளைகளை படிப்பிக்கணும், இந்த முன்னுக்கு கொண்டு வரணும். அவை தங்களால் முடிஞ்ச முயற்சியை அவை எடுத்து அந்த மாணவர்களை அவைகள் சரியான வழிக்கு கொண்டு வரணும் பாடுபட்டு வரையணும். அவைகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆசிரியர் உண்மையிலே நாங்கள் ஒரு நாளாந்தம் எங்களோட வாழ்வாதார பிரச்சனையோட யோசிச்சு பார்க்கல ஒரு ஆசிரியர் இன்றைக்குல நாளாந்தம் எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஆசிரியர் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு பாடசாலைக்கு வரைக்கல ஒரு ஆசிரியருக்கு பல்வேறுபட்ட பிரச்சனை வீட்டில் இருக்குது. அவங்க நோய் நொடியாக இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு வருத்தமாக இருக்கும். அந்த ஆசிரியர் பாருங்கள் அந்த பாடசாலைக்கு வந்த உடனே அந்த பாடசாலை நேரம் முடியும் மட்டும் அவையில் அந்த சிந்தனையை சிந்திக்கிறதில்லை. தனியாக அந்த பாடசாலை தங்களோட கல்வி உண்மையிலே ஒரு பணியன்றது ஒரு பாடசாலை கல்வி ஒரு ஆசிரியர் பணியன்றது நாட்டில் மிக முக்கியம்ன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்போ அவைகள் பாருங்கள் அந்த தங்களோட பாடசாலை நேரம் முடியும் மட்டும் அவைகள் தங்களோட எந்த ஒரு துன்பத்தையும் யோசிக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு பாடத்தை படிப்பிச்சு கொடுக்கணும். அது எவ்வளோ ஒரு பெருமதியான விஷயம். அந்த பாடசாலை நேரம் முடிஞ்ச பிறகு தான் அவை தங்களோட வீட்டை பெரிய யோசிக்கணும். அப்போ தங்களை முற்றுமுழுதாக இந்த உண்மையிலே அந்த மக்களுக்காண்டி அர்ப்பணிக்கிறார்கள் உண்மையிலே ஆசிரியர் மாறுன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த சம்புக்குளத்தில் இந்த முன்பள்ளியை நான் முதல்ல பாடுபட்ட போது இந்த ஆசிரியர் மேலே பார்த்தேன். அப்போ அவைகள் என்னிட சில பொருட்களை இந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை கேட்டவை. அப்போ நாங்கள் இந்த விளையாட்டு பொருட்களை பண்ணி தந்தது நாங்கள் பெரிய உதவியை நாங்கள் கருதலை இருந்தாலும் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் செய்கிறோம். மற்றது மர நிழல் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ஓடி விளையாடுறதை நான் கண்டேன். அப்போ எனக்கு மிகவும் மனது கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் அந்த இணலுக்கான மரங்களையும் கொண்டிருக்கிறேன். மற்றது இந்த பாடசாலையில் ஓடெல்லாம் உடைஞ்சி எல்லாம் துண்டாக கிடக்கு. அதையும் இந்த ஆசிரியர் மேலே என்னோட கதைச்சவை. இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நாங்கள் இதை வேறு ஆக்களோடு நாங்கள் கலந்து கதைச்சி நாங்கள் இதை செம்மப்படுத்தி தரதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன நோக்கம் எங்கள்கிட்ட புனித பூமி மக்கள் கட்சி என்ன நோக்கத்துக்காண்டி நாங்கள் வெளிக்கிட்டோம்னு சொன்னால், நாங்கள் தனியாக அரசியலை நடத்தி அல்லது நாங்கள் ஒரு பெரிய ஆகலாக இந்த நாட்டில் வரணும்ன்ற நோக்கமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்த மக்களுக்குரிய எங்கள் இளம் சமுதாயத்துக்குரிய என்ன குறைபாடுகளை நாங்கள் கண்டறிஞ்சு நாங்கள் அந்த குறைபாடுகளை தீர்த்து நாங்கள் இளம் சமுதாயத்தை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு தான் நாங்கள் அதை விரும்புகிறோம். அப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாணவர் சமுதாயத்தை நாங்கள்
ஒரு நல்வழிப்படுத்தி நாங்கள் ஒரு தீய சக்திகளுக்கு போக விடாமல் நாங்கள் வளர்க்கணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். மற்றது இன்றைய தற்போதைய சூழ்நிலை வந்து எங்களோட நாட்டில் வந்து இன்றைக்கு எத்தனோ பேர் இன்றைக்கு எங்களோட நாட்டில் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் போயிடும். நாங்கள் அவைய குற்றமாக சொல்ல இல்லை. அவைகளும் இந்த மண்ணில் தான் அவைகளும் பிறந்தவை. அவைகளும் அவைகளும் இந்த மண்ணெல்லாம் பிறந்தவை. அவைகளும் எங்களோட தமிழாக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கு இது எங்களோட மக்களுக்கு முக்கியமான தேவை எங்கள் இளம் சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கணும். தீய சக்திகளால் இளம் சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு மூட்டம் போட்டு இருக்கணும். இப்போ இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எல்லா பெற்றோர்களும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளை கண்காணிக்கிற காலம் இது. நீங்கள் தவற முடிவுகளாக இருந்தால் எங்களோட இளம் சமுதாயத்தின் வாழ்வோட்டம் பிழையாக தான் போகும். அப்போ எல்லாரும் பெற்றோர்கள் எல்லாரும் உங்களோட இளம் சமுதாயத்தை இளம் பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் வழிநடத்தி அவர்களை நீங்கள் நல்ல கல்வியில் அவையில் கல்வி விளையாட்டு ஒரு மாணவனுக்கு விளையாட்டு முக்கியம். ஒரு விளையாடுற மாணவன் கல்வியிலும் திறமானதான் இருப்பான். ஒரு விளையாடுவதால் ஒரு மாணவன் உடல் ஆரோக்கியம் முழுமை வரும். மூளை படிக்கிறதால அவன் ஒரு அறிவான வளர்ச்சிக்கு வருவான். ரெண்டும் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அப்போ நாங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் விளையாட்டு மற்றது கல்வி இதோட நாங்கள் ஊட்டி எங்களோட சமுதாயத்தில் இன்னும் ஒரு அந்நிய சக்திகள் வந்து இதுக்குள்ளே தலையிட்டு இன்றைக்கு பாருங்கள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இதில் கதைக்கிறோம். நாங்கள் இருக்கைக்குள்ளே வந்து எங்களோட மக்களை வந்து விலக்கி வேண்டுற மாதிரியான சில அரசியல்வாதிகள கதைகள் எல்லாம் போய்கிட்டு நீங்கள்லாம் கண்டு அறிஞ்சனீங்களாம் படிச்சனீங்களும் உங்களுக்கு தெரியும். வடிவாக சிந்திச்சு பாருங்க. நாங்கள் இதில் வந்து கதைக்கிறோம். உண்மையில் நாங்கள் எங்கள் அரசியலுக்காடியோ நாங்கள் மேடையில் வரணுமா இல்லை நாங்கள் பார்லிமெண்ட் போகணும் ஆசை எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் போகவும் மாட்டோம். நாங்கள் வெள்ளை வட்டியை மேலே போட்டு துவாயை நாங்கள் மேலே போட்டு இருக்கிற நோக்கம் இல்லை. எங்களோட பிள்ளைகள் வளரணும், எங்களோட சமுதாயம் நல்லா இருக்கணும், எங்களோட மக்களின் உரிமை நியாயமான ரீதியில் எங்களோட மக்களின் உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து இணைந்து மற்ற கட்சிகளை நான் குறை சொல்ல வரையில்லை. ஆனால் நீங்கள் உங்களோட மனதாலே நீங்கள் பரிசித்து பார்த்து எங்களோட புனித பூமி கட்சியின் செயல்பாட்டை நீங்கள் அறிஞ்சு தெரிஞ்சு உங்களால் இயலக்கூடிய உதவியை எங்களுக்கு செய்து எங்களை வளர்த்தால் உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்தை நீங்கள் வளர்க்குறோன்னு கருதி இந்த புனித பூமி கட்சியை நீங்கள் உங்களோட கட்சி ஒன்று நினச்சி நீங்கள் இது மக்கள் கட்சி உங்களோட கட்சி ஒன்று நினச்சி இதை வளர்க்கணுன்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்விலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலேயே இந்த நிகழ்வு பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களோட கல்மடு கிராமத்திலே 6-7 பாடசாலைகள் இருந்தும் எங்களோட முன்பள்ளியை முன்னுரிமைப்படுத்தி எங்களோட மழலை செல்வங்களுக்கு உண்மையிலேயே விளையாட்டு உபகரணங்கள் அடிப்படை வசதிகளே இல்லாத ஒரு பாடசாலையாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இந்த புனித பூமி மக்கள் கட்சி எங்கள் பாடசாலையை தெரிவு செய்ததுக்கு எங்கள் பெற்றோர் சங்கம் சார்பாக எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இவர்கள் இன்று நடந்ததைப் போல இதோடே விட்டு விடாமல் தொடர்ந்தும் எங்களோட கேந்தா முன்பள்ளிக்கு இவர்களுடைய ஆதரவும் இவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் நாங்களும் எங்கள் பெற்றோர் சங்கம் சார்பாக புனித பூமி மக்கள் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கும் என்றும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது எமது புனித பூமி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களால் இந்த சிறார்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அங்கே போங்க, மாமாட்ட வேணும். அடுத்ததாக அங்கே வேணும். புனித பூமி கட்சியினுடைய தலைவர் அவர்களும் மற்றும் பாடசாலை மலரை செல்வங்களுமாக இந்த மரத்தை நட்டு வைக்கிறோம். இவ்வளோ காலமாக இந்த ஓடெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு.
இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. அது கட்டாதபடியாக குரங்கின் தாக்கம் கூட இருக்குது. கிச்சின் பக்கத்தால் சரியாக உடஞ்சிகள் பாய்றதால குரங்கின் எச்சங்கள் உள்ளுக்க விழுகுது. அப்போ அதால் பிள்ளைங்க சுகாதாரத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றது சின்ன மழை தூரல் என்றாலும் மழையின் தண்ணி உள்ளுக்குள்ளே வர்றதால கிச்சன் பக்கத்துக்குள்ளால தண்ணி வந்து வழுக்கி பிள்ளைகள் விழுகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு உயிருக்கு அந்த அடிபட்டு விழுகிற அளவுக்கு கூடிய ஆபத்தாக இருக்குது. அப்புறம் நீங்கள் அந்த பிள்ளைகளை சாப்பாடு சமையலெல்லாம் அங்கே செய்கிறீங்க? அதுக்குள்ளே தான் செய்கிறோம் நாங்கள். உடஞ்ச வீட்டுக்கெல்லாம் செய்கிறீங்களா? உடஞ்ச கிச்சனுக்குலாம் செய்கிறோம். இதுக்கெல்லாம் கூட சமையலறை இருக்கு அஞ்சால? சமையலறை இந்த இதுலேருந்தே அப்படியே உடஞ்சி தான் இருக்கு. இந்த ஓட அப்படியே ஃபுல்லாக கால பக்கம் முற்றாவே கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாக உடஞ்சி. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி எங்களுக்கு இப்போ பைப் லைன் ஒன்று செய்திருக்குது. பைப் லைனால எங்களுக்கு தண்ணி வருது. தண்ணி வசதி பிரச்சனை. அப்போ அந்த தண்ணி தான் குடி தண்ணி? அந்த தண்ணி தான் குடிக்கும். தண்ணி வசதி பிரச்சனை. இப்போ இந்த இதான் நம்ம ஓடு உடஞ்ச பகுதி. இது அப்படியே கிச்சனுக்குள்ளே அப்படியே தண்ணி முழு தண்ணி உள்ளுக்குள்ளே அப்படியே போகும். இந்த கிச்சன் இல்லை, ஆனால் தற்காலிகமாக இது இப்போ கிச்சனாக பாவிக்கணும். சுகாதார பிரிவுக்காரர் வந்து இதுக்கு இப்போ லெவல் சீட் அடிக்க சொல்லியிருக்கேன். இந்த சுகாதார பிரச்சனைக்காக இதுக்கு லெவல் சீட் அடித்தா தானே அது பாதுகாப்பாக இருக்கும். வெளியில இருந்து அவங்க இதில் உடஞ்செல்லாம் காட்டுனீங்களா? காட்டினதெல்லாம் லெவல் சீட் அடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு உடஞ்சி ஓடுவலை போட்டு தந்து விட்டால் உங்களுக்கு பிள்ளைகளை சமைக்கிறதுக்கு சுகாதாரமாக இருக்கும். சுகாதாரமாக இருக்கும். லெவல் சீட் வசதியும் செய்திருந்தால் இன்னும் பெரிய உதவியாக இருக்கும். வணக்கம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்களோட கயந்தா முன்பள்ளி எவ்வளவு ஒரு சேதமான நிலையில் இருக்குதுன்னு அறிஞ்சிருப்பீங்க. உண்மையிலேயே அது குரங்கின் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு குரங்கு ஒரு எச்சம் போட்டு ஒரு உணவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா அந்த பிள்ளைகளுடைய சுகாதாரம் உடலுக்குள்ளே பெரிய கேடாக தீங்காக இருக்குது. அதால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நம்ம தமிழ் உறவுகள் அனைவருமே இந்த கயந்தா முன்பள்ளிக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நம்மளோட புனித பூமி மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் கட்சியோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு இது இந்த உதவியை செய்தரும்படி எங்களோட சமூகம் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். விளையாடக்கூடிய இந்த விளையாட்டு பொருட்கள் இதுகள் வந்து உபகரணங்கள் வந்து கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் எங்களுக்கு திருத்தி தந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். என்ன சொன்னால் பிள்ளைகள் வந்து இதுக்களால் விளையாடும்போது அதுகளால் விழ வேண்டியது நன்மையும் மற்றது அதில் எல்லாம் தகரங்கள் எல்லாம் முக்கின மாதிரி கிடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு செய்து தரக்கூடிய மாதிரி இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். 10 வருஷத்துக்கிட்டே ஆகுது இது செய்து. ஏன்னா முதல் பிள்ளைகள் இதெல்லாம் வெட்டி போடும். இதுகளெல்லாம் அந்த தன்மையில் கிடக்கு. மற்றது அங்கால சர்க்கே அந்த சர்க்கேசம் அதுவும் கொஞ்சம் மித்து போன மாதிரி தகரம் மித்து போன மாதிரி கிடக்குது. இதுவும் பழசு தான், நாக பழசு. இதுதான் அதுக்கு பிறகு இப்போ செய்து ஒரு 5 வருஷத்துக்கிட்ட இது செய்து இது அதுவும் உடைஞ்சு தான் வந்து புனித பூமி கட்சியால் எங்களோட நர்சரிக்கு ஏற்கனவே ஒரு உதவி கொஞ்சம் செய்திருக்கினா நீங்களும் கொஞ்சம் இணைஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த உதவிகளை மேலும் இன்னும் செய்யக்கூடிய தன்மை கிடைக்கும். ஏண்டா இன்னும் எங்களோட நர்சரி வந்து பின்தங்கிய நர்சரியாக தான் இருக்குது. இன்னும் நீங்களும் கொஞ்சம் உதவிகள் செய்தீங்களான்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட நர்சரியும் கொஞ்சம் வளரக்கூடிய தன்மையாகவும் பிள்ளைகள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஏற்ற வசதிகள் ஏற்படக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இங்கே உள்ள வசதிகள் போதாமையால் தான் எங்களுக்கு பிள்ளைகள் வரவும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் விளையாடக்கூடிய தன்மைகள் விளையாட்டு பொருட்களுக்குரிய தன்மைகள் தந்ததுக்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த இதுகளையும் எங்களுக்கு செய்து தந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலும் பெரிய உதவியாக இருக்கும். புனித பூமி கட்சி மூலமாக எங்களுக்கு இந்த உதவிகளையும் கொஞ்சம் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். முன்பள்ளிக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு சில விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து படிப்பு உபகரணங்களும் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். நாங்கள் இந்த பாடசாலையின் கட்டிட தொகுதியில் நாங்கள் சுற்றி பார்த்து நாங்கள் எல்லாம் உடைஞ்ச நிலையில் இருக்குது. பிள்ளைகளுக்கு சமைக்கிற அறை கூட உடைஞ்ச நிலையில் குரங்குன்ற எச்சங்கள் வந்து அதுக்கு விழக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைகள் விளையாடுற ஏரியாவுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஆபத்தான நிலையில் பிள்ளைகள் விளையாடுற இடமே ஆபத்தான நிலையில் இருக்குது. ஆனபடியாக இதை நாங்கள் சீர்திருத்தி கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஓரளவு உதவிகளை செய்திருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற எங்களோட புலம்பெயர் உறவுகள் எங்களோட தாய உறவுகள் நலன் விரும்பிகள் இதுக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களோட புனித பூமி மக்கள் கட்சியினரோட இணையலாம். எங்களோட ஃபோன் நம்பர் தொலைபேசி இலக்கங்கள் இதில் வீடியோவில் வந்துட்டுருக்குது. அது மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த
இந்த பாடசாலையை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு விடலாம். உண்மையிலே அந்த விளையாட்டு இடங்களே பார்க்க பெரிய அந்தரமாக இருக்குது. ஒரு ஆபத்தான இல்லை, பிள்ளைகள் விளையாடிச்சுன்னா பெரிய ஆபத்தான நிலையில் எல்லாம் தகரங்கள் ஊக்கி போயிருக்கு. பிள்ளைகளுக்கு காலில் கையில் வெட்டி போடும். அப்போ அந்த படிப்பிக்கிற ஆசிரியர் மாதிரி அந்த பிள்ளைகளை இங்கே விளையாட விடுறே இல்லையா, என்னென்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கையில் காலை வெட்டி போட மாட்டாங்காண்டி விடுறே இல்லையா. அப்போ அது பெரிய ஆதங்கமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ சின்ன பிள்ளைகள்ன்றோடனே விளையாட்டுக்கு வந்த உடனே விளையாட்டு தான் ஓடினோம். இனி வாரது மழை காலம். அப்போ இங்கே படிப்பிக்கிற ஆசிரியர் மாதிரி பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக்கிறத விட பிள்ளைகளை ஆபத்தான இடத்துக்கு விடாமல் தடுத்து வச்சுக்கிறோம். அவை பெரிய வேலையாக இருக்குது நாங்கள் இங்கே வந்த அளவில். ஆனால் தகரங்கள் எல்லாம் பிளந்தபடி இருக்குது, கால் கையில் வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த சின்ன குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்பாக எடுக்கிறோண்டா நாங்கள் இதுக்கு ஒரு உதவி திட்டத்தை அந்த மழை காலம் தொடங்கும் போது செய்யணும். இப்போ எங்களோட இலக்கங்கள், தொலைபேசி இலக்கங்கள் விரும்பிகள் எங்களோட தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கிறோம்.